இருமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். என்னை காண்கின்ற தேவன் நீர். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை காண செய்திருக்கின்றார். தேவன் நம் பட்சமாயிருந்து நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய சுவாச காற்றை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதன் நிமித்தமே நாம் உயிரோடு இருக்கின்றோம். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் ஜெபத்தின் வலிமை. இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை என்னதென்றால் யாக்கோபு அதிகாரம் 5 இறை வார்த்தை 17. எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் எலியாவை நாம் பார்க்கின்றோம். அவர் ஜெபித்ததின் நிமித்தம் மழையே இல்லாமல் போயிற்றாம். 3 ஆண்டுகள் 6 மாதம் மழை பெய்யாமல் இருந்ததாம். எலியாவின் ஜெபம் எத்தனை வல்லமையாக இருந்தது! எத்தனை வல்லமையாக அவர் ஜெபித்திருந்தால் இன்றைக்கு அவர் ஜெபித்ததின் நிமித்தம் அந்த தேசத்தில் மழை பெய்யாதபடி இறைவன் மேகத்தை மூடி இருப்பார். நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? அரை குறையாக, விசுவாசம் குன்றி, நிலை தடுமாறி, இது அல்லது அது, இந்த தெய்வம் அல்லது அந்த தெய்வம் என்று நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கு ஒரு நிலையாக கிடையாது. தெளிந்த புத்தியோடு நாம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறோம். இறைவன் நிச்சயம் செய்வார். அவரிடத்தில் தொடர்ந்து நான் செபித்து மன்றாடி இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற வைராக்கியமும் விசுவாசமும் குன்றி போயிருக்கின்றது. எலியாவின் விசுவாசம் மிக மிக பெரியது. அவர் ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தமே நாம் பார்க்கின்றோம் மழை பெய்யாது இருந்ததாம். இப்படி அநேகருடைய ஜெபத்தினால் பல காரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலை கதவே உடைக்கப்பட்டதாம். அது லேசில் உடைக்கக்கூடிய கதவு கிடையாது. ஆனால் வெறும் ஜெபம்தான். ஆயுதம் ஏதும் இல்லாமல் அந்த ஜெபத்திற்கு அத்தனை வலிமை இருந்திருக்கின்றது. எஸ்தரும் அவரோடு கூட இருந்த ஜனமும் உபவாசித்து ஜெபித்த போது அன்றைக்கு இருந்த காரியங்கள், அந்த ஜனத்துக்கு எதிராக எழும்பப்பட்ட எல்லா கட்டளைகளையும் இறைவன் அதமாக்கினார். அது செயலற்று போனது. காரியத்தை மாறுதலாய் தேவன் முடிய செய்தார். மொர்தெக்காய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரம்தான் அது. ஆனால் அந்த ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் நிமித்தம் ஆமானை அது அழிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மக்களுக்கு எதிராக ஆமான் போட்ட சதி திட்டத்தின் நிமித்தம் அவரே அழிக்கப்பட்டவராக இருந்தார். ஆகையால் ஜெபம் இன்றைக்கு எந்த தூரத்தையும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், 3 வேளை ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்கின்றார். இதோ சட்டம் பிறப்பிக்கப்படுகின்றது. ஆனால் தானியேல் நினைத்தது, என் ஆண்டவருக்கு மட்டுமே நான் உகந்தவனாயிருப்பேன், அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்தவனாக இருப்பேன், அவர்தான் என்னுடைய தெய்வம் என்று அவருக்கு மட்டுமே பணியக்கூடியவராக இருந்தார். நாள் ஒன்று வந்தது. தானியேலை சிங்கக்கெபியில் போட்டார்கள். தானியேலின் ஜெபம், தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். அதன் நிமித்தமே இறைவன் தானியேலை சிங்கக்கெபியில் தப்புவித்தார். எல்லா கண்களும் ஆச்சரியப்பட்டது. யாரெல்லாம் தானியேலை சிங்க குகையில் போட்டு அழிக்க வேண்டும் என நினைத்தார்களோ அந்த நபர்கள் எல்லாம் அன்றைக்கு சிங்கத்துக்கு பலியானார்கள், சிங்கத்துக்கு இரையானார்கள். இவர்கள் பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு இத்தனை வல்லமை இருக்கின்றது. ஒன்றல்ல ரெண்டல்ல, இப்படி நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு எப்படியாக இருக்கின்றது? தடுமாறும் ஜெபமாக இருக்கின்றதா அல்லது நிலையான ஜெபமாக இருக்கின்றதா? இறைவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது இந்த நாளில் இது அல்லது அது, அந்த காரியம் அல்லது இந்த காரியம், இது கிடைக்கட்டும் அல்லது அது கிடைக்கட்டும் என்று நாமே இன்றைக்கு தேர்வு செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். நம்முடைய ஜெபத்தில் உறுதியான நிலைப்பாடு கிடையாது. ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும்,
இதை நீ செய்து முடிப்பீர் என்று நம்புகிறேன். உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றேன். எனக்காக நீர் இறங்குவீர் என்று நாம் செபிக்கிற ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தை அது தீர்மானம் செய்கின்றது. நம்முடைய ஜெபத்தின் காரியம்தான் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டு போய்கொண்டு இருக்கின்றது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆகையால் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு விசுவாசத்தின் ஜெபமாக இருக்கட்டும். இந்த எலியாவின் ஜெபம் எவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ளதாக இருந்தால், மேகத்தை ஆண்டவர் மூடி 3 ஆண்டும் 6 மாதமும் மழை பெய்யாது இருந்தது. யாக்கோபு அதிகாரம் 5 இறைவார்த்தை 18 பார்க்கின்றோம். மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. இதோ எலியாவின் நிமித்தம் மூடப்பட்ட மேகத்தை எலியாவின் நிமித்தமே தேவன் திறக்கிறார். மீண்டும் எலியா இறைவனிடம் செபிக்கிறார். இதோ அந்த இடத்தில் மழை பெய்ய தொடங்குகின்றது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய விசுவாசமான ஜெபமாக இருக்கும், எத்தனை வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும், இடைவிடாமல் செபித்த ஒரு ஜெபமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு இடைவிடாமல் செபிக்கின்றோமா, அல்லது நம்முடைய தேவைக்கு மட்டும் இறைவனிடத்தில் செபிக்கின்றோமா? இந்த நாள் தேவன் நம்மோடு சொல்லக்கூடிய வார்த்தை, உன் ஜெபத்தில் நிலைத்திரு, இடைவிடாமல் செபி, நிச்சயமாக காரியங்கள் கைகூடும். எலியாவுக்கு நடந்ததை விட மேலானவற்றை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கின்றார். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஜெபத்திற்கு இத்தனை வல்லமை இருக்க நாம் யாரையோ எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் செலவு செய்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் விரயமாக்கி கொண்டிருக்கின்றோம். இதோ மந்திரவாதிகளையும் குறி சொல்பவர்களையும் தேடி அலைகிறோமே தவிர, இவற்றுக்கெல்லாம் அதிபதியான நம்முடைய ஆண்டவரை தேட நாம் மறந்து விடுகின்றோம். அவரை மட்டும் பற்றி பிடித்து எனக்கு செய்ய வேண்டும் என்று போராடி செபிக்க மறந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற வாழ்க்கை எளிதான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆனால் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தால் அது மிக லேசான ஒரு காரியம், எளிதான ஒரு வாழ்க்கையாக மாறும். இன்றிலிருந்து ஜெபத்தில் நிலைத்திருப்போம். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார் என்று நம்புங்கள். ஆமேன். காட் பிளெஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்து எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த நாளிலும் கூட ஜெபத்தின் வல்லமையை அறிந்து கொண்டோம். இனி எங்கள் ஜெபம் உறுதியான ஜெபமாக, நிலைப்பாடுள்ள ஜெபமாக, விசுவாசத்தின் ஜெபமாக இருக்கும். நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் என் ஆண்டவர் நீர் ஆமேன் என்று நிறைவேற்றி கொடுக்குமாறு இந்த நேரம் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் கேளும் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.